அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம், மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏன் திருமண வாழ்க்கை சிக்கலாகுது,
இதற்கு என்ன தீர்வு? நான் கடைசியாக 7 விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பேசிடுவோம். திருமணங்கிறது ரொம்ப முக்கியம். திருமண பந்தம். இந்த திருமண பந்தத்தில் கணவன் மனைவி மட்டும் ஒரு முடிவெடுக்க முடியாது. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திருமண பந்தம் நிறைய இடத்துல முறிக்கப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறது, வருத்தப்பட வைக்கிறது. அப்படின்னா முதல் காரணம் ரிஷபராசிக்கார சொந்தங்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப சொந்த பந்தங்களோட ரொம்ப கனெக்டிங்கில் ஆகிடாதீங்க. எல்லாருக்குமே ஒரு லெவல் கொடுத்து வச்சிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ப்ரைவசியில் அவங்க இடம் தலை இடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி, அதில் தலையிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க ரிஷபராசிக்காரவங்க. அப்போ தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிக்கலாகாது. இந்த கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த கல்யாண வாழ்க்கையில் ஏன் கல்யாணம் நடக்காமல் போணுது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல சுக்கிரன் நீசமாயிடுவார். 5ஆம் இடமும் 7ஆம் இடம் தான் கல்யாணத்துக்குரிய இடம். உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன் நீசம். அதனால் என்ன ஆகும்னா, அந்த கல்யாணம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏற்படும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு மட்டும் நிறைய காதல் கல்யாணங்கள் ஏற்படும், லவ் மேரேஜ். ஆனால் அந்த காதல் தோல்வியாயிடும். இது ஒரு பக்கம். சின்ன வயசில் கல்யாணம் வரும்போது அது வேண்டான்னு வீட்டில் உள்ளவங்க தவிர்த்துருவீங்க. ஏதோ ஒரு காரணம், நீங்களே அதுக்கு முட்டுக்கட்டை, இப்போல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி அப்படின்னு நீங்கள் அந்த கல்யாண வாழ்க்கை வேண்டான்னே நீங்கள் முடிவெடுப்பீங்க. சீக்கிரமாக இல்லறத்துக்குள்ளே போகிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா 5ல் சுக்கிரன் நீசமானவர் அந்த இடம். அப்போ இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கணும் சார் அப்படின்னு எண்ணம் வரும். அப்போ என்னென்னா, நம்ம வரக்கூடிய வரம் கிடைக்கும்போது அந்த வரத்தை தவற விட்டுருவோம். இது முதல் கட்டம். அடுத்தது கல்யாண வாழ்க்கை ஏன் நல்லா இல்லாமல் போகுதுன்னா, 7வது வீடு பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு. அங்கே சந்திரன் நீசமாக போயிருப்பார். ஆனால் அந்த சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம். அப்போ உங்கள் பேச்சை எதிராளி கேட்கணும் அப்படின்னா, அவங்க முதல்ல அவங்கள்ட்ட ரியாக்ட் எதுவுமே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷபராசிக்காரவங்க உங்கள் கணவனாக இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கிட்டேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ரொம்ப ஆசையாக சொல்கிறீங்க, அவங்க எதுவுமே காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க, ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி மனைவியாக இருக்கீங்க ரிஷபராசி, கணவன்கிட்ட போய் ரொம்ப அழகாக நிறையா கவிதையெல்லாம் சொல்கிறீங்க. எங்கே நான் இப்படி ஒரு ஊருக்கு போனேங்க, இங்கே சாமி பார்த்தேங்க அப்படின்னு நடந்த கதையெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு அம்மாக்கிட்ட சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? இருக்கோ இல்லையோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அம்மாக்கிட்ட நிறைய கதையை டயலாக்கெல்லாம் ரெடி பண்ணிலாம் சொல்லுவோம், அப்படியே நடந்த மாதிரி. இது மாதிரி இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வரும். ஏன்னா அம்மா கிட்ட சொன்னது தானே, அதே தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்போ அந்த லைஃப்குள்ளேயும் யார்ட்டையாவது சொல்லணுமே, சொல்கிறத கேட்குறதுக்கு அங்கே எதிராளி கிடையாது. இங்கே தான் கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் பண்ண ரிஷபராசிக்காரர்களுக்கு கேப் வருது. அப்போ என்ன பண்ணணும், இன்னிலேருந்து ரிஷபராசிக்காரவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா யாருக்கு நீங்கள் எதிராளி இப்போ தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரவங்க இதில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணுன்னா, அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். சொல்கிறத கேட்க மாட்டாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக்கிங்க. கேட்காதவங்கள்ட்ட போய் என்னத்தை சொல்கிறது? இப்போ ரிஷபராசிக்காரவங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டையும் உங்கள் ஒய்ஃபுக்கிட்டையும் இந்த பதிவை காட்டணும். எங்கே நான் இப்படி தாங்க எதையாவது கதை சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் என் வாய் சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று சொல்லணும்னு ஆசை வரும், இதை நீங்கள் தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் சிரிங்க, ஒரு நிமிஷம் ரிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் போயிடுங்க, நான் கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவேன். ஆனால் எதையாவது நீங்கள் கேட்காமையே இருந்தீங்கன்னா இரிட்டேட்டாக எனக்கு ஆகி இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு போல தோணும், இல்லைன்னா உங்கள் மேலே எனக்கு கோபம் வருங்க அப்படிங்கிறத நீங்கள் உண்மையே சொல்லணும். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இதுதானே உண்மை. இந்த சூட்சமத்தை தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 5க்குரியவனும் 7க்குரியவனும் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரை விரும்புகிறோமோ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த 7க்குரிய அந்த 5க்குரியவன் என்ன ஆயிடுறான், சுக்கிரன் நீசமாகிறதுனால விருப்பத்தை தெளிவுபடுத்த முடியாமல் சிக்கிப்போம். அங்கே நீசமாக பேர் அந்த விருப்பத்தை சரியான நேரத்தில் அப்ரோச் பண்ண முடியாது. அதனால கல்யாண வாழ்க்கை நடக்காமல் போகுது. கல்யாணத்தை நம்மளே தள்ளி போடுறோம். கல்யாணம் பண்ண பிறகு வாழ்க்கை எங்கே மிஸ் ஆகுது, நம்ம சொல்கிறத அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க, அதில் மிஸ் ஆகுது. சரி, இப்படி இருக்கிற வாழ்க்கையில் நான் எப்படிங்க என் வாழ்க்கையை நான் கொண்டு போகிறது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, இனி வரும் வாழ்க்கை எனக்கு ஒரு நல்லா இருக்கணுமே. என் ரிஷபராசியோட திருமண வாழ்க்கை சிக்கல்லேருந்து மாறணும். மாறுபட்ட இந்த வாழ்க்கையில் என்னுடைய ஓட்டம் நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா, கல்யாணம் ஆகாத பிள்ளைகள்
மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மியோடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் நம்பிக்கையோட மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டு வாங்க. 2 நெய் தீபம் போட்டு வாங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவர்கள் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க, கல்யாண வாழ்க்கையில் எனக்கு திருப்தி இல்லைங்க, என் மனசு வர வர ஆன்மீகத்தை நோக்கி போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நீங்களும் மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு வாங்க. அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பா. இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல தன்னோட பிடிவாதத்தை நிறைய இடத்துல குறைச்சி தான் ஆகணும். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பிடிவாதம், அப்பா அம்மாவோடு இருக்கிறது, புருஷன் பொண்டாட்டியோடு இருக்கிறது, பிள்ளைங்களோட இருக்கிற பிடிவாதம், நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை மாற்ற முடியாது, தவிப்போம். ஆனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுக்காக மாறுற மாதிரி மாறி அப்புறமா நம்ம முடிவை சக்ஸஸ் பண்ணணும். அடுத்தது மாற்றங்களை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள். அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நமக்கு சில பேரை பிடிக்காது, ஆனால் அந்த அரசியலில் பார்த்துருக்கீங்களா, கூட்டணின்னு ஒன்று போடுவாங்க. நிர்பந்தமாக கூட்டணி போட்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா பிடிக்கலைனாலும் கூட்டணி போடணும். நமக்கு தேவை அரசாங்கம், பதவி வேணும். இப்போ நம்ம ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பலம். ஏன்னா உங்களுக்கு ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றுக்கிறதுனால இவ்வளோ பலம் இருந்தும் அதை நம்ம இழந்துடக்கூடாது. 3வது பாருங்கள், உங்கள் துணை, உங்களுடைய பேர், அவங்கள புரிஞ்சுக்குங்க. மற்ற எல்லா ராசியை விட நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கள புரிஞ்சிக்க முடியாது, அவங்கள்ட்ட எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அவங்க இதுக்கு தான் இப்போ நினைக்கிறாங்க, இதை தான் அவங்க நினைக்கிறாங்க, இதுதான் சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம அதனாலேயே நிறைய ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னே சில முடிவு எடுக்காமல் இருப்பாங்க. ஆனால் அந்த மனைவிட்ட போய் கேட்டால், அந்த ஆள் என்கிட்ட அதை கேட்கவே இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. சில புருஷன் பார்த்திங்கன்னா, இப்போ சில மனைவிமார்கள் சில முடிவை எடுக்காமல் இருப்பாங்க. ஏங்க போய் அவர் எடுக்கல அப்படின்னா, ஐயோ என் வீட்டுக்கார்ட்ட எரிஞ்சு விடுவாருங்கன்னு. அவர்கிட்ட போய் கேட்டால், என்கிட்ட ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேனேன்னுவார். அப்படியே மிராக்கலாக இருக்கும். அப்போ அவங்க அது நீங்கள் நினைக்கிற பதில் அவங்க கண்டிப்பாக நினைக்கலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ துணையை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்தை தயவு செய்து பெருசாக மாற்றாதீங்க. அதனால தான் கல்யாண வாழ்க்கை சிக்கலாகுது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அடுத்தது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நிதானமான என்ன, ஒரே ஸ்பீடில் பேசுங்க. ரிஷபராசிக்காரர்கள் நிறைய இடத்துல வார்த்தை ரொம்ப லோவாகவே வச்சுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசாதீங்க. வெளி உலகத்தில் கூட என்ன வேணாலும் நீங்கள் கத்திடலாம், வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த ஒரே டியூனில் கொண்டு போங்க. ஏற்ற இறக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுமாரி உறவுகளை பாதுகாக்க முயற்சி பண்ணுங்கள். ரிஷபராசிகிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் அது. ஏன்னா நீங்கள் இந்த உறவு ரொம்ப நம்மளோட கடைசி வரைக்கும் நீடிக்கும் நினச்சி இருப்போம். அந்த இடத்துல தான் அந்த காதல் புட்டுக்கிறது, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது. நம்ம பொண்டாட்டி தாங்க, நம்ம புருஷன் தாங்க, இவர் எங்கேயும் போக மாட்டாருங்கன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ நம்மளை கைட்டி உள்ளான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதில் தான் நிறைய இடத்துல ரிஷபராசி சிக்கலாகிறீங்க. அதனால் என்னென்னா, அந்த உறவுகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை விட ரொம்ப முக்கியம், குடும்ப மகிழ்ச்சியை முன்னிலைப்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாருடைய சந்தோஷத்தையும் முன்னிலைப்படுத்துங்க. நீங்கள் அதுக்கு ஒரு காரணமாகுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். இன்னிலிருந்து ரிஷபராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை சிக்கல்கள் விலகப் போகிறது. மாறுபட்ட வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்க போகிறது. கல்யாணம் ஆகாத அத்தனை பிள்ளைங்களும் மகாலட்சுமி அருளால் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆன பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த சுக்கிரன் நல்ல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இந்த 7 விஷயத்தை மட்டும் பயன்படுத்திங்க. நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.